ஸோ கோச்சுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால வந்து ஹோவர் எஃபெக்ட் கொண்டு வரலாம் சிம்பிள் HTML அண்ட் CSS மூலமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கண்டெய்னரில் மூணுத்துக்கும் இந்த இந்த மூணுத்துக்கான இமேஜ் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்லைன்லேயே நான் வந்து ஈவெண்ட் இங்கே கொடுத்துட்டேன். ஆன் மவுஸ் ஓவர். எப்போ எனக்கு வந்து மவுஸ் அங்கே ஹோவர் ஆகுதோ எனக்கு வந்து அப்போ வந்து அந்த சவுண்ட் வந்து வரணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபங்க்ஷன் வந்து நான் டேரக்டாக கொடுத்துட்டேன். ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எழுதுக்கு பதிலாக ஒரே ஃபங்க்ஷன் வச்சுட்டு மூணுத்துக்குமே நம்மளால வந்து ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பிளே சவுண்டுங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துட்டு அதுக்குள்ள பேராமீட்டர் நான் என்ன பாசுறேன் அப்படின்னா நான் வந்து இதோட சவுண்டு அதே மாதிரி எப்போ எனக்கு மவுஸ் வெளியில் வருது எனக்கு வந்து அப்போ ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதுக்கு 3 ஆடியோ இங்கே கொடுத்துருக்கேன். அதோட ஐடி தான் இங்கே இருக்குது. இந்த ஐடி எனக்கு இப்போ இங்கே போகும் இந்த மாதிரி போகும். இப்போ எனக்கு எப்போ வந்து எனக்கு இந்த மவுஸ் ஓவர் ஆகுதோ இந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகும். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்க அந்த பிளே சவுண்ட் இங்கே இருக்கா, அந்த பிளே சவுண்ட் இங்கே வந்துடும். இது ஐடி என்ன கொடுத்துருக்கேன், ChatGPT பண்ண ChatGPT ஓவர் பண்ணனா அதோட சவுண்ட் இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து ப்ளே ஆகும். எப்போ நான் எடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து அப்போ ஸ்டாப் ஆயிரும். தேங்க்யூ. இதோட சோர்ஸ் கோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் சேனல் பயோட இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க.